அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் மார்ச் மாதம் பிறக்க போகிறது. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 2025 வருடம் ஆரம்பித்து அதற்குள்ளாக 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்க போகுது. இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறதுல பார்த்தோன்னா பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. அதாவது புதன் பகவான், சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பெயர்ச்சிகள் போன்ற முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். எல்லா விஷயத்திலையுமே என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது, நமக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா, இல்லை மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா, இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கிரக நிலையில் பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், சனி பகவான் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, சுக்ரன், புதன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், அயனசயன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு விளம்புறாங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரமாகிறாரு, 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமாகிறாரு, 14ஆம் தேதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு, 18ஆம் தேதி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு, 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றம் அமைந்திருக்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் நடக்காது அப்படின்னு எதையுமே நினைக்காம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. இந்த காலம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீங்க. கிரகங்களினுடைய சஞ்சாரத்தால் எதையுமே நீங்க ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மனம் நிலைகொள்ளாம ஏதாவது சிந்தித்து கொண்டே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் ராசியை பார்க்கக்கூடிய தனாதிபதி செவ்வாயால் பணவரத்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கியமும் மேன்மை அடையுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும் போது சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பதவிகள் அப்படி இல்லைனா புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க. உங்களது பணி திறமையால் மேலதிகாரிகளும் திருப்தி அடைவாங்க. ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை உருவாகுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். மனைவி, குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று. வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்குங்க. பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பாங்க. எந்த காரியத்திலையுமே முடிவு எடுக்கும் முன்பாக தீர ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதற்கு முன்பாக முடிவை எடுத்து பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தை போட்டு நீங்கள் யோசித்து சிந்தித்து கொண்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாங்க. அதே மாதிரி கலைத்துறையினர் யுத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவாங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. உதவிகளின் மூலம் வெற்றி காணவும் வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு மிகவும் நன்மையையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வரலாம். அதே மாதிரி வீண் அலைச்சல் ஏற்படலாம். வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்படுங்க. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அசையும் அசையா சொத்துக்கள் சேரும். கடன்களும் குறைய ஆரம்பிக்கும். உடல்
உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க. உடல்நிலையில் சோர்வு, கை கால் மூட்டுக்கல்ல வலி, எதிலுமே விரைந்து செயல்பட முடியாத நிலை உருவாகலாம். அதனால சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. மனைவியின் உடல்நிலையில பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். முன் கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும். பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். திருமண சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் குறைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா சற்று அனுகூலமான பலனை நீங்க அடைய முடியும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்குங்க. அசையும் அசையா சொத்துக்களால சிறு சிறு விரயங்களும் தோன்றலாம். புத்திர வழியில சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா நினச்ச காரியங்களை நடத்தி முடிக்காமல் நீங்கள் விடவே மாட்டீங்க. அயராது உழைத்து கொண்டே இருப்பீங்க. ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க. உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வீட்டில் நிதி நிலைமை அப்படிங்கிறது திருப்திகரமாக சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகலாம். ஆனால் வேலையிலேயும் வியாபாரத்திலையும் சரிங்க, கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. நேரத்தை அனாவசியமாக வீணாக்க வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் வீண் செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் திறமையாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுலபமாக சரி செய்ய நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். இருப்பினும் வேலைகளையும் வியாபாரத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. உங்களுடைய மனதில் அவ்வப்போது பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடல் உபாதைகள் அவ்வப்போது தொந்தரவு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க. யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம். கடனும் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம். அதே சமயம் யாருக்கும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க. அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிடும். அதே மாதிரி பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. நிதி நிலைமையில சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க. வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து செயல்பட பாருங்க. யாரையும் நம்பியும் கடன் கொடுக்க வேண்டாம். அதிக வட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டு செலவை சமாளிக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால பொறுமையாக இருக்க பாருங்க. பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் கஷ்டமும் வரத்தாங்க செய்யும். வந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய இறுதி காலம், அதாவது 4வது வாரத்தில் நீங்கள் நினைத்த நல்லது நடந்துடும். அதனால் ஆரம்பம் உங்களுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியங்க. வேலைகளை எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக செய்ய பாருங்க. நேரத்தை வீணடிக்க வேண்டாம். 3வது நபரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகமாகவே இருக்கும். யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களை பார்த்து ஏளனமாக பேசியவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் பலருக்கும் அமைய பெறுங்க. அதே மாதிரி திறமைகளையும் வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா எதற்கும் பயப்பட தேவையும் கிடையாது. அதற்கு நீங்களே உதாரணமாகவும் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்சம் அவ்வப்போது வாக்குவாதம் வரும். வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இருவருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள பாருங்க. வியாபாரத்தில் கடனுக்கு விற்பனை செய்யாதீங்க. அகலக்கால் வைக்கவும் கூடாது. செய்யக்கூடிய வேலையை சீராக செய்தாலே போதுமானது. அதே மாதிரி தேவையற்ற நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. வீண்
செலவுகளையும் குறைத்து கொள்ளுங்க. இந்த காலம் முழுவதும் யோசனைகள் கொஞ்சம் தாறுமாறாகவே இருக்கும். புத்தி தடுமாறும். குறுக்கு வழியில் செல்லலாமா அப்படின்னு யோசிக்கவும் வைக்கும். ஆனாலும் காரிய தடை எதுவுமே வராது. குழப்பத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றியையும் தரும். அதற்கு காரணம் நீங்கள் செய்த புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும். மனதை நேர்வழியில் செலுத்துங்க. கெட்ட நண்பர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொய் சொல்ல வேண்டாம். அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். மனதை ஒருநிலைப்படுத்த குலதெய்வத்தை நினைத்து தினமும் காலையில் 10 நிமிடம் தியானத்தில் இருக்க பாருங்க. அதே மாதிரி விநாயகரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா தடைகள் அனைத்துமே சுக்கு நூறாக உடையும். சுபிக்ஷம் உண்டாக பெறும்.